Hi friends, நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனார் டயட் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிஎன் ஜங்ஷன் டயட் பற்றி படிச்சிருப்போம், தைரிஸ்டர் பற்றி படிச்சிருப்போம், டிரான்சிஸ்டர் பற்றி படிச்சிருப்போம் கரெக்டாக. ஆனால் இந்த வீடியோவில் பற்றி எதை பற்றி படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜெனார் டயட் அப்படிங்கிறத. என்னடா ஜெனார் டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஜீனர் டயட்னு சொல்லலாம், ஜெனார் டயட் எப்படினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து ரிவர்ஸ் பயஸ் டயோட், அதாவது வந்து ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷன் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது. மற்ற டயோட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பயஸில் ஒரு சேச்சுரேஷன் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டு வந்து அதாவது ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து ஹை அமௌண்ட்டில் ஃப்ளோ ஆகி இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணும். அதான் வந்து இந்த ஜீனர் டயோட் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் டயோட் அப்படிங்கிறத இன்னொரு பேர். இது வந்து ஒரு அவலன்சி பிரேக் டவுன் நடக்கும். அதாவது வந்து நம்ம ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணால் என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து அப்ளை ஆகும் அந்த இடத்துல கண்டிப்பாக. கம்மியான அமௌண்ட்டில் வந்து ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் கரெக்டாக. அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது என்ன நடக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் அவலன்சி பிரேக் டவுன் ஒன்று நடக்குது. அதாவது அது நடந்ததுன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஹென்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இங்கே வந்து வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. சரிங்களா, வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுது. அந்த வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனார் வோல்டேஜ். தான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு ரேஞ்சுக்கு மேலே நீங்கள் இப்போ சப்ளை கொடுக்கும்பொழுது ரிவர்ஸ் பயஸில் தான், ஃபார்வர்ட் பயஸில் ரிவர்ஸ் பயஸில் கொடுக்கும்பொழுது ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகி ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெயின்டைன் ஆகுது. அதான் வந்து ஜெனார் வோல்டேஜ். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜெனார் டயோட். இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸு வி கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஃபார்வர்ட் பேஸுக்கும் சரி ரிவர்ஸ் பேஸுக்கும் சரி. ஸோ ஃபார்வர்ட் பேஸ் பாருங்கள், ஃபார்வர்ட் பேஸ் வந்து கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து நம்ம போகிற பிஎன் ஜங்ஷன் டயோட்டில் பார்த்த மாதிரி அதே மாதிரி தான் 0.3 அல்லது 0.7 அப்படிங்கிறத வந்து பிரேக் டவுன், அதாவது பேரியர் பொட்டன்ஷியலாக இருக்கும். இது வந்து ரிவர்ஸ் பேஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் கண்டிஷன்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் வோல்டேஜ் பாருங்கள் ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே ஒரே லெவலில் வருது இல்லையா. அந்த வோல்டேஜ் தான் வந்து நம்ம ஜீனர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அவலன்சி பிரேக் டவுன் அப்படிங்கிற ரீஜனில். ஆனால் வோல்டேஜ்ன்றது வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். இதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஜெனார் டயோட் அப்படிங்கிறது. இது எதாவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுது. ஜெனார் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால இது வந்து நம்ம எந்த ஒரு சர்க்யூட்லையுமே யூஸ் பண்ணி அதோட வோல்டேஜ் வந்து நம்ம ரெடியூஸும் ஆகாமல் இன்க்ரீஸும் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதோட மெயின் அப்ளிகேஷன். இதான் பார்த்திங்கன்னா வோல்டேஜ், ஜெனார் வோல்டேஜோட ரெகுலேட்டர் சர்க்யூட்டு. ரெகுலேட்டர் சர்க்யூட் பார்த்திங்கன்னா ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து ஜெனார் டயோடு. இது வந்து ஆர்எல் அப்படிங்கிறது லோடு, விஇன் அப்படிங்கிறது வந்து இன்புட் வோல்டேஜ். இப்போ நீங்கள் வந்து இன்புட் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்லையா, கரெக்டாக அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். நார்மலாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிவர்ஸ் பேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு லோடுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் இருக்கும். அது என்ன வோல்டேஜ்னா ஜெனார் டயோடில் வோல்டேஜ். இப்போது நீங்கள் வந்து கரண்ட்டை வந்து ஒருவேளை மேபி நீங்கள் வந்து கரண்ட்டை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகணும், கண்டிப்பாக வோல்டேஜில் வேரியேஷன் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜில் வேரியேஷன் இருக்கும். ஆனால் இந்த ஜெனார் டயோடு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அதாவது வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறத வந்து தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு, அதாவது அந்த சைடு அதாவது லாஸ் ஆக விடாமல் தனக்குள்ளே அந்த கரண்ட்டை எடுத்துக்கிட்டு அதாவது ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ரிவர்ஸ் பைஸ் ரீஜனல் ஃப்ளோ ஆயிடுச்சுனாலே அங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெயின்டைன் ஆகுதுன்னு தான் அர்த்தம் கரெக்டாக. அந்த ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு ஃப்ளோ ஆகி ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்ச் நீங்கள் இங்கேருந்து கொடுத்தாலுமே ஜெனார் டயோடு இருக்கனால ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் எப்போதுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படிங்கிறதுல நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹென்ஸ் இந்த ஜெனார் டயோடு அப்படிங்கிறதே வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷனில் எந்த இடத்துலையுமே வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது இதுலேருந்து புரியுது. கடைசி வந்து அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஸ்டெபிலைசர், மீட்டர் ப்ரொடெக்டர், வேவ் ஷேப்பர், மொபைல் சார்ஜஸ். அதாவது வந்து வோல்டேஜ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வோல்டேஜ் வந்து ஒரு இடத்துல கான்ஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது வந்து மீட்டர் ப்ரொடெக்டர்ஸ், அதாவது வந்து கரண்ட்டு வேல்யூ இருக்குல்லையா, அந்த கரண்ட்டு வேல்யூ வந்து ஒருவேளை ஹை அமௌண்ட்டில் ஆப்ரேட்னா அந்த மீட்ரு வந்து டேமேஜ் ஆகும் இல்லையா, அந்த மீட்ரு டேமேஜ் ஆக விடாமல் வோல்டேஜ் வந்து இதுவே வந்து லெவல் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த வோல்டேஜ் ஹையாக அங்கே வந்து ட்ராப் ஆக விடாமல் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. வேவ் ஷேப்பர்னால் நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரண்ட் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக வோல்டேஜ் வேவ் ஷேப் வந்து நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சர்க்யூட்லையும். மொபைல் சார்ஜஸ்லையும் பார்த்திங்கன்னா மொபைல் ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஒரு ஃப்ளோ ஆகி அதனால் டேமேஜ் ஆக விடாமல் பார்த்துக்குவோம். அதனால் மொபைல் சார்ஜஸ்லேயும் நிறைய ஜீனர் டயோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஜெனார் டயோட், ஜெனார் டயோட், ஜீனர் டயோட் எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் தப்பு இல்லை. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொல்ல நினச்சிது. இதில் வந்து ஜெனார் டயோட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்தெந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் அதுவரை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.